எங்களுக்கு 4 பக்கத்து வீடு இருக்கும். 4 பேருக்கும் கொடுக்கிற அளவுக்கு வீட்டில் உள்ளது போதாம இருக்கும். இப்ப என்ன பண்றது? 4 பேருக்குமே கொடுக்காம இருந்துரும். அதான் சலாமத். அப்படித்தானே முடிவு எடுக்கிறது. ஆனா ஒருத்தருக்கு கொடுக்கலாம். பெரும்பாலும் நாங்க எடுக்கிற முடிவு எப்படி? ஒருத்தருக்கு கொடுத்தா பிரச்சனை வந்துரும். 4 பேருக்குமே கொடுக்காம இருந்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, எனக்கு 2 பக்கத்து வீடுகள் இருக்கிறது, எனக்கிட்ட கொடுக்கிறது ஒன்றுதான் இருக்குது, யாருக்கு கொடுக்கிற? வலது பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுக்கிறதா, இடது பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுக்கிறதா, முன்னால் உள்ளவருக்கு கொடுக்கிறதா, பின்னால் உள்ளவருக்கு கொடுக்கிறதா, அல்லது ரெண்டும் என்ன செய்யும்? முன்னுக்கே இருக்கும், அல்லது ரெண்டுமே இடது பக்கத்தில் இருக்கும். வச்சுக்கோங்களேன், யாருக்கு கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டு வாயிலுக்கு யாருடைய வீட்டு வாயில் நெருக்கமாக இருக்கிறதோ அவரை முற்படுத்தின்றாங்க. அல்லாஹு அக்பர். சண்டை சச்சரவுகள் வராமல், மனக்கசப்புகள் வராமல், அட எனக்கு மட்டும் கொடுத்தாமே அவனுக்கு மட்டும் தரலையே என்ற பிரச்சனை இல்லாமல், எந்த வாயில் உனக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவர்களை முதன்மைப்படுத்து. இப்படி அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் அக்கம் பக்கத்தவர்களுக்கு காட்டிக் கொடுத்தார்கள் என்ற பாடத்தையும் நாங்கள் படிக்கிறோம் சகோதரர்களே.